அத்தியாயம் 10. பாண்டுவின் மரணம். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாடும் பொருட்டு பாண்டு சென்றிருந்தான். அக்காட்டில் ஒரு ரிஷியும் அவரது பத்தினியும் மான்கள் உருக்கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் உண்மையில் மான்கள் என்று எண்ணிய பாண்டு ரிஷியின் மீது அம்பினை எய்தான். அம்பு தைத்ததும் ஆண்மான் உருவிலிருந்த ரிஷி தன் உயிர் பிரியும் சமயத்தில் பாண்டுவை பார்த்து, மா பாதகனே, நீ உன் மனையாளுடன் கலந்தால் அக்கணமே உனக்கு மரணம் உண்டாகும் என்று சாபமிட்டு பின் இறந்து போனார். ரிஷியின் சாபம் பெற்றதும் பாண்டு மனம் வருந்தியவனாக பீஷ்மரிடமும் விதுரனிடமும் அரசு பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு தன் இரு மனையாருடன் கானகத்திற்கு சென்று அங்கு பிரம்மச்சரிய விரதம் பூண்டு வசித்து வரலானான். சந்ததியின்றி தான் உயிர் நீத்திடக்கூடாது என எண்ணிய பாண்டுவின் வேண்டுகோளின்படி குந்தியும் மாதிரியும் துர்வாச முனிவர் உபதேசித்த மந்திரத்தின் வாயிலாக தேவர்களை வேண்டிக் கொண்டு பாண்டவர்கள் ஐவரையும் பெற்றனர். பாண்டவர்கள் ஐவரும் தாங்கள் பிறந்த கானகத்திலேயே தவ முனிவர்களுடன் வளர்ந்து வரலானார்கள். பாண்டுவும் தன் இரு மனைவியருடனும் புத்திரர்களுடன் நெடுங்காலம் கானகத்தில் வாழ்ந்து வந்தான். வசந்த காலத்தில் ஒரு நாள் பாண்டுவும் மாதுரியும் கானகத்தின் இயற்கை அழகிலும் அங்கு இருந்த பறவைகள் விலங்குகள் ஆகியவற்றின் விளையாட்டிலும் லயித்து தங்களுக்கு உண்டான துயரத்தை மறந்தார்கள். உணர்ச்சியின் உந்துதலால் புத்தி தடுமாற்று மாதுரி எவ்வளவோ தடுத்தும் கேளாமல் மதிமயங்கியவனாய் பாண்டு அவளுடன் கலந்தான். அவ்வாறு மாதுரியுடன் பாண்டு உறவு கொண்ட அந்த நொடியே முன்பு ரிஷியிட்ட சாபத்தின்படி உயிர் துறந்தான். பாண்டுவின் மரணத்திற்கு தான் காரணமாக அமைந்ததை எண்ணிய மாதுரி துக்கம் தாழாமல் பாண்டுவை சிதையிலிட்டு தீ மூட்டியதும் தானும் அதில் விழுந்து உயிர் துறந்தாள். இதனால் உண்டான பெருந்துயரத்தில் மூழ்கிய குந்தி தேவியையும் பஞ்ச பாண்டவர்களையும் அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து சென்று பிதாமகன் பீஷ்மரிடம் ஒப்படைத்தனர். அப்போது யுதிஷ்டிரரான தர்மபுத்திரனுக்கு வயது 16 இருந்தது. குந்தி தேவியையும் பாண்டவர்களையும் அழைத்து வந்த ரிஷிகள் வாயிலாக பாண்டுவின் மரணத்தை அறிந்ததும் அஸ்தினாபுரமே துயரத்தில் ஆழ்ந்தது. பீஷ்மர், விதுரர், வியாசர், திருதராஷ்டிரன் மற்ற பந்துக்கள் என அனைவரும் முறைப்படி சிரார்த்தம் செய்தனர். அஸ்தினாபுரத்தை சுற்றிலும் உள்ள கிராமங்களிலும் கூட மக்கள் பாண்டுவின் மரணத்தை எண்ணி பெரிதும் வருந்தினர். ஒரு நாள் சத்தியவதியிடம் வியாசர், நடந்து முடிந்த காலம் சுகமாகவே முடிந்தது, இனி வரும் காலம் மிகுந்த துயருடன் இருந்திடும். பூமிக்கு இதன் யவனம் தீர்ந்தது. பல வகை பாவங்களும் வஞ்சகமும் நிறைந்த காலமே இனி வரும் காலமாகும். அத்தகைய துயரம் மிகுந்த காலத்தை உன் கண்களால் நீ காண வேண்டாம். அதனால் நீ அஸ்தினாபுரத்தை விட்டு அகன்று தபோவனத்தில் வாசம் செய்வதுதான் மேலானது என்றார். வியாசர் தன்னிடம் உரைத்ததை ஏற்ற சத்தியவதி அம்பிகை அம்பாலிகை இருவரையும் தன்னுடன் அழைத்து கொண்டு தபோவனம் சென்றாள். அங்கு சில காலம் வரையில் மூவரும் தபஸ்விகளாக வாழ்ந்துவிட்டு தங்கள் குலத்தில் இனி நடக்கப் போகும் அநியாயங்களை பார்க்க விரும்பாமல் மேலுலகம் சென்றனர்.